வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சூப்பர் மணி அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் பண்ணி அதில் பேங்க் அக்கௌண்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ஆப் வந்துட்டு செக்யூர் அண்ட் சேஃபா அப்படின்றதெல்லாம் ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் அப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நம்ம கூகுள் பே, ஃபோன்பே எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்க போது. அதை விட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதில் வந்து கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே நமக்கு வந்துட்டு ஒரு 5% வந்து தந்துட்டு இருக்காங்க. ஸோ நார்மலாக நம்ம கூகுள் பே, ஃபோன்பேல வந்துட்டு ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு கேஷ்பேக் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேஷ்பேக் எதுவும் கொடுக்கறதில்ல. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு கார்டு மட்டும் கொடுப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு கொடுக்குறாங்க. பட் இப்போ அதுக்கு ஒரு போட்டியாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் வந்துட்டு இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு சேஃப் தான். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வரை கேஷ்பேக் வரும். ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அதை வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எப்படி போயிட்டு வெரிஃபிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது, நம்ம டிரான்சாக்ஷன் கேஷ்பேக் வரை எப்படி வந்துட்டு ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதனோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ண சொன்னோம். நீங்கள் பேங்க்கில் எந்த நம்பரை கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை வந்துட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கண்டினியூன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓடிபி வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்துட்டு உங்களுக்கு அது ஃபில் ஆகிடும். அப்படி ஃபில் ஆகலை அப்படின்னா நீங்களே அதை வந்து டெக்ஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆகலைன்னா மறுபடியும் கண்டினியூன்ற ஆப்ஷனை கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்எம்எஸ், ஃபோன் ஸ்டேட்டு, அப்புறமா கான்டாக்ட் இந்த மாதிரி வந்துட்டு கேட்கும். ஸோ கீழே அக்செப்ட் அண்ட் கண்டினியூன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோன்ற ஆப்ஷனுக்கெல்லாம் அலோவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் கான்டாக்டில் யாரெல்லாம் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு இந்தியன் பேங்க் அப்படின்னு வந்துட்டு அதுவே வந்துட்டு ஆல்ரெடி இருக்கும். பக்கம் ஆட் பேங்க்னு இருக்கும். ஸோ உங்ககிட்ட வேறு பேங்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு பேங்க் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கண்டினியூன்ற ஆப்ஷனை கொடுத்துடலாம். ஸோ நான் வந்து இந்தியன் பேங்க் அப்படின்றனால நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு செலக்ட் சிம் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் எந்த நம்பரை வந்துட்டு பேங்க்கில் என்ட்ரி பண்ணியிருந்தீங்களோ அந்த நம்பரை எகைன் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூன்ற ஆப்ஷனை கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு வந்துட்டு ஒரு வெரிஃபை வந்துட்டு ஓடிபி வரும். ஸோ அதனால் அதுவே ஆட்டோமேட்டிக்கலி ஃபில் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகும் பேங்க்கில் இருந்து. ஸோ அது வந்து எஸ்எம் மூலயமா பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெரிஃபை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆட் பேங்கிங் மெத்தட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் அண்ட் கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆட் அண்ட் கண்டினியூன்றதை கொடுத்துக்கோங்க. உங்களோட இது வந்து கரெக்டாக வந்துருச்சு அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கன்ஃபார்ம் இந்தியன், உங்களோட பேங்க்கோட லாஸ்ட் அந்த 4 டிஜிட் நம்பர் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே எஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அது கேட்குறத அலோன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபா வரையும் பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் வரும். ஸோ இப்போ சென்ட் எ மணி நவுன்றதை கொடுத்துட்றேன். ஸோ நான் வந்துட்டு இப்போ எதுவும் சென்ட் பண்ணலை, அதனால் அப்படியே பேக்கில் வந்துடுறேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதனோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் வந்து இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா கெட் அப் 5% கேஷ்பேக் எவ்ரி டைம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே சென்ட் எ மணி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கேஷ்பேக் வரும். பக்கம் வந்து செக் பேலன்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் பேலன்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரிவார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்மளது வந்துட்டு ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் கூட எதுவும் நடக்கலை. ஸோ அதனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 0ல் காட்டுது. நீங்கள் ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேஷ்பேக் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் வரும். ஸோ யார் இதுவரை எவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு கேஷ்பேக் வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைமு. பட் நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க லாஸ்ட் 1 இயரில் அதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ கீழே ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஹிஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, அப்புறமா நீங்கள் எவ்வளோ வந்துட்டு ஏர்ன் பண்ணீங்க, அது அந்த ரிவார்டு அது எல்லாமே வந்துட்டு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு கேஷ்பேக் வந்ததுன்றதும் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனுக்கு அதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.